வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அருமையான தக்காளி சாதம் முட்டை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதோட இந்த ரைத்தாவும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தக்காளி சாதம். இது நம்ம குக்கரில் ரெடி பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம வந்து ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சாதம் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருட்கள் தான்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு. இது நார்மலாக நம்ம தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரியே தான். ஆனால் என்னென்னா, குக்கரில் நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சைஸு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது 100 கிராம் இருந்தது. ரொம்ப வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கணும்னு வேண்டாங்க. சும்மா ஸ்லைஸ் மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி 2 வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகா எடுத்துட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேர்வாக்கில் கீரி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நடுவில் வந்து கீரி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு வந்து நம்ம கொத்தமல்லி, மல்லி இலை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 4 தக்காளி பழம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் இருந்தது. அந்த தக்காளியில் வந்து மேலே இருக்க அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த தான் வந்து நீங்கள் எப்போயுமே தக்காளி நறுக்கும் போது அதை எடுத்து போட்டுட்டு நறுக்கி போடுங்க. இந்த மாதிரி நறுக்கி எடுத்து கீழே போட்டுட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாமே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. அதோடு வந்து 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதையும் நான் வந்து அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறதுக்கு இல்லை, நம்ம வந்து ஒரு உரலில் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டையும் வந்து இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா. அதாவது பைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட ஒரு கடாயில் வந்து 25 ml நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அதையும் பொரிய விடுங்க. இதோட வந்து ஒரு பிரிஞ்சி இலையை வந்து நல்லா வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி முழுசாக போடலாம், ஆனால் பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறதோ இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி வதக்கி விடுங்க. இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அப்படின்னா தான் தொக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டையும் வந்து தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து கடாயில் வந்து அடியில் பிடிக்கும். இப்போ பார்த்திங்களா, நம்ம தட்டி போட்டிருக்கனால பிடிக்கவே இல்லை. அது நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்குங்க. அதோட வந்து இப்போ வதக்கியாச்சு. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அதையும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸாக வர்ற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோட வந்து நம்ம 3/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பை நம்ம இப்பயே சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்துட்டு உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த தக்காளி வேகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மல்லி இலை, புதினா, கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸாக கிளறி விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து அந்த தொக்கு நல்லா மசிஞ்சு, தக்காளிலாம் மசிஞ்சு, வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு தொக்கு மாதிரி ரெடி ஆகிற அளவுக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இப்போ நம்ம தக்காளி சாதமும் ரெடி ஆக போகுது. அதுக்கு நான் ஒரு 300 கிராம் வந்து அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி தொக்கை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நான் வந்து சாதத்தில் உப்பு போடலை, அதனால் அரை ஸ்பூன் உப்பு போட்டு கிளறி விட்றேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா வேண்டாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து அந்த சாதத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி கிளறி விட்டாச்சு. சாதமும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் வச்சா கூட கொஞ்சம் சதன்னு ஈரப்பதத்தோட ஒரு மாதிரியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம முட்டை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சோல சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு உப்பும் 1/4 ஸ்பூனும் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. இது வந்து ரொம்ப வந்து அந்த மசாலாலாம் தீஞ்சிராத அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு பிரட்டு மட்டும் பிரட்டி விடுங்க. இது வந்து முட்டை வந்து ரொம்ப எண்ணெயில் வதங்கிருச்சுன்னா முறுமுறுன்னு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மசாலாலாம் முட்டையில் சேர அளவுக்கு இந்த பக்குவம் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து தக்காளி சாதம் எடுத்து போட்டுட்டு அதோட நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் ரைத்தா வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு அதாவது தக்காளி சாதத்துக்கு வந்து இந்த முட்டை ரோஸ்ட்டு அருமையான காம்பினேஷன். அது தயிர் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில்